ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக ரிலீஸ் ஆன எலிவேஷன் மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமியில் திடீர்னு பேரழிவு நடக்குது. அதில் தப்பிச்ச மக்கள் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. சரியா சொல்லணும்னா சமப்பரப்புல இருந்து 800 அடி மேலே மலைப்பகுதிகளில் வாழ்கிறாங்க. சாம் வில்சன் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவெஞ்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோவோட பயனால நார்மலாக மூச்சு விட முடியாது. அதனால ஆக்சிஜன் ஃபில்டர் அவனுக்கு தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். சுமாராக சொல்லணும் ஒரு 4 நாளைக்கு தான் வரும். அந்த ஆக்சிஜன் ஃபில்டர் எல்லாம் சிட்டில இருக்கு. அதை எடுக்க மலைப்பகுதியில இருந்து சிட்டிக்கு போறாங்க. ஒரு 3 பேரை கூட்டிட்டு அங்க பிளாக் ஹேரோட ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது. புல்லட் அதோட ஸ்கேல தொலைக்காது. நம்ம வெளியே வர்ற கார்பன் டை ஆக்சைடு அதை மோப்ப பிடிச்சி வந்துடும். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப வேகமாவே செயல்படும்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு சயின்டிஸ்ட். அந்த மலைப்பகுதியில இருந்து 800 அடி கீழே போறாங்க. அதுல ஒரு ரீப்பர் கட்ட மாட்டிக்கிறாங்க. புல்லட்டை வச்சு சொல்றாங்க, ஒன்னும் ஆகல. கிரைனட்டை வச்சு அடிக்கிறாங்க, அப்பவும் ஒன்னும் ஆகல. உயிரை கையில பிடிச்சுன்னு ஓடுறாங்க. ஒரு ஒயிட் லைனை தாண்டாங்க. அதுக்கப்புறம் துரத்துறதை விட்டுருது. அந்த ரீப்பர்ஸை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. இந்த ரீப்பர்ஸ் வெளியே வந்த கொஞ்ச நாளே பூமியில இருந்த பாப்புலேஷன்ல 95% மக்களை கொன்னுருச்சு. அது சாப்பிடறதுக்காக கொல்லல, மனுஷங்களை மட்டும்தான் தேடி கொள்ளுது. மீதி எந்த ஒரு உயிரினத்தையும் அது கொல்றதில்ல. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா அது கடவுள் தான் அமுச்சு விட்டுருப்பாரு. நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அது தண்டனை கொடுக்குதுன்னு ஹீரோ சொல்றான். அந்த சயின்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறான். எவனோ புயல் காத்துல பொறித்துனுவான், போய் அவன் கிட்ட சொல்லணும்னு சொல்றான். நம்ம ஹீரோ கேட்கறான், அதை வச்சு 2 வருஷமா ரிசர்ச் பண்ணியிருக்கல, அதை எப்படியாவது கொல்ல முடியுமான்னு ஹீரோ கேட்கறான். இது ஒரு கெஸ் தான். அது உடம்புல இருந்து அதிகப்படியான மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெளியே வருது. அப்படின்னா அதோட உடம்புல எலக்ட்ரிசிட்டி இருக்கும்னு நினைக்கிறான். அதை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அடிச்சோம்னா அது வெடிஞ்சிரும்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அந்த சயின்டிஸ்ட் அந்த ரீப்பரை எப்படியாவது கொல்லணும்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த பொண்ணை தவிர எல்லாருமே செத்து போயிருவாங்க. அதுலயே செம்ம கான்ல இருப்பாங்க. ஹீரோ அவனுடைய பையனை காப்பாத்தனா இல்லையா, அந்த உயிரினத்தெல்லாம் கொன்னாங்களா இல்லையான்னு சொல்ற கதை தான் எலிவேஷன். ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ ரிவ்யூக்குள்ள போலாமா? இந்த மூவி ரிலீஸ் ஆனது வந்து 2024. மூவியோட லென்த் என்னன்னா 1 மணி நேரம் 31 நிமிஷம். தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே இருக்கு. மூவி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் லைனை கிராஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே போகுது. மூவி எல்லாம் கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 10க்கு 8 கொடுப்பேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி மூவியோட ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். அப்புறம் அந்த கொலகார பூச்சிகள் பூமியில இருந்து வந்தது.